Hello friends, welcome to Mahi Kitchen Tamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா கொத்தமல்லி வச்சு சட்னி தாங்க செய்ய போறோம். இந்த சட்னி பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கொத்தமல்லி சட்னி செய்யிறதுக்கு நான் நாட்டு கொத்தமல்லி ஒரு கட் எடுத்துர்க்கேன். இத நல்லா மண்ணெல்லாம் இல்லாம சுத்தமா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வதக்கிக்கலாம். ஒரு pan அடுப்புல எடுத்து வச்சுக்கங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானது ஒரு 5 வரமிளகாய், அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு இத வந்து மிதமான ஃபயர்ல வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க உளுந்து கடலைப்பருப்புலாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தோல் நீக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் பத்தை சேர்த்து இது கூடவே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதாவது சின்ன வெங்காயம் கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள் நல்லாவே பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை இது கூட சேர்த்துடலாம். இப்போ கொத்தமல்லி தலையை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதாவது கொத்தமல்லியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது நாட்டு கொத்தமல்லிங்கிறதுனால சீக்கிரமாகவே வதங்கிடும் உங்களுக்கு. அடுத்ததாக நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த சட்னி செய்கிறதா இருந்தாலும் வதக்கும் போதே உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டீங்க அப்படின்னா சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு நம்ம புளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதெல்லாம் வதக்கி விட்டுக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச பொருள் எல்லாமே ஆறிடுச்சிங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தாளிக்காமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் தாளித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மகி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.